தனுஷ் அவருடைய கரை இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல படத்துக்கு உதாரணம் என்னன்னு என்ன கேட்டால், நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த கதையோடு நம்ம ட்ராவல் பண்ணணும். அந்த கதைக்குள்ளவே நம்மளும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ஃபீல் தந்தால் தான் அது ஒரு நல்ல படம். அப்படி இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டால், படத்தோட ஓப்பனிங் சீன் தனுஷ் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அது அவர் கூட பிருத்திவிராஜன் அவர் வந்து போகிறார். பாண்டியராஜன் சாரோட பையன் அவரும் போகிறாரு. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஓப்பனிங். இந்த படத்தில் இந்த சீனை நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். படத்துக்கு ஏர்லியாக போங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான சீன். இங்கேருந்து தான் கதை அப்படிங்கிறது ஆரம்பம். அதுக்குள்ளே போகிறாரு. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு T20 மேட்ச் மாதிரி படம் போகுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகுது, அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் எடுக்குது, கொஞ்சம் ஸ்பீடாகி திரும்ப ஸ்லோவாகுது, திரும்ப ஸ்பீடாகுது. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா KS ரவிக்குமார் வராரு. அவர் ஒரு நல்ல நடிப்பை நடிச்சிருக்கிறார். தனுஷ் அவருடைய அப்பாவும் வராரு. மமிதா பைஜுக்கும் தனுஷ் அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ்வு, ஒரு சில விஷயங்கள் இதெல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஹாஃபுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி படம் ஒரு மிகப்பெரிய வேகம் எடுக்குது. நடுவில் கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி போனாலும் ஒரு 2020 மேட்ச் மாதிரி ஒரு வேகம் எடுக்குதுங்க. அந்த வேகம் தான் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை ஒரு மிகப்பெரிய லெவலில் தாங்கி பிடிக்குது. ஒரு 3 பால் வந்து டாட் வச்சாலும் அடுத்த 3 பால் ஒரு 4-2 6 வந்தால் எப்படி இருக்கும் T20 மேட்ச்சில், அப்படி போகுது ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது. ஜிவி பிரகாஷ்குமார் அவரோட மியூசிக் சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அதை பற்றி வந்து நம்ம பேசி ஆகணும். ஏன்னா முக்கியமாக தேனி ஈஸ்வர் அப்படிங்கிற தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் தேனி ஈஸ்வர். வீரதீர சூரன் படத்துக்கு என்ன ஒரு விஷுவல், என்ன ஒரு கிட்டத்தட்ட வீரதீர சூரன் படம் பார்த்த மாதிரியே இருந்தது. அப்படி தான் இருந்தது. கலரிங்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே. ஜிவி சாரோட மியூசிக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. சரிடா, படம் வந்து கொஞ்சம் லேகுன்னு சொல்கிறாங்க, போருன்னு சொல்கிறாங்க, படத்தில் என்ன பிரச்சனை ஸ்லோன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கே, படத்தில் என்ன தான் வந்து ஒரு பாசிட்டிவ் அதை சொல்லு அப்படின்னு கேட்டால், செகண்ட் ஹாஃப் படம் செம பாசிட்டிவ்ங்க. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது உண்மையாக சொல்கிறேன், தரமாக இருந்தது, தீயாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்குள்ளே அதிக லெவலில் நம்ம இந்த மலையாள நடிகர் சூரஜ் அப்படிங்கிறவர், அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, மலையாளத்தில் ஒரு மலையாளம் கலந்த மாதிரி ஒரு தமிழ். பேங்க்குக்குள்ளே இவ்வளோ பணம் இருந்தும் அவனுக்கு தேவையான 3 லட்சத்தை மட்டுமே அவன் எடுத்திருக்கானா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறார் அந்த மனுஷன். அந்த போலீஸ் கேரக்டராகவே வந்து வாழ்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாருங்க சூரஜ் அப்படிங்கிற ஒரு மலையாளம் ஆக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். தனுஷை அவர் தேடுறாரு. தனுஷ் ஒரு பக்கம், சூரஜ் ஒரு பக்கம், ஜெயராம் சார் ஒரு பக்கம், மலையாள நடிகர். இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம். இந்த ஆட்டத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. இதுக்குள்ளே கருணாஸ் சார் ஒரு சின்ன ரோல் ட்ராவல் பண்ணுறாரு. MS பாஸ்கர் கண்டிப்பாக 2026 யார் சிஎம் ஆனாலும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன், திரைப்பட நடிகர்களுக்கு விருது வந்து வழங்குறதுக்கு, ஏதாவது ஒரு கௌரவிக்கிறதுக்கு ஒரு விழா நடத்துங்க. அதில் கண்டிப்பாக MS பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நடிகரை கௌரவிங்க தயவுசெய்து. அப்படிப்பட்ட ஒரு நடிகருங்க MS பாஸ்கர் சார். வேறு லெவலில் ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுறாரு இந்த படத்தில். அவர் என்ன பண்ணுறாருன்றதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். எனக்கு இது MS பாஸ்கர் தானான்னு கண்டுபிடிக்கவே செகண்ட் ஹாஃப் ஆச்சு. ஆனால் அந்த மனுஷன் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வர்றார். அப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ். தனுஷ் சார் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னா, நீ வந்து ராயன்னு, கேப்டன் மில்லரு, வடச்சென்னை, புதுப்பேட்டை இந்த மாதிரி ஆக்ஷனாக கொடுப்பா, கர்ணன் இது மாதிரி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கண்டென்ட்டும் கொடுப்பா, இட்லி கடை மாதிரி, பவர் பாண்டி மாதிரி ஃபேமிலியை கவர் பண்ண கண்டென்ட்டும் கொடுப்பா. இதை தான் அவர்கிட்ட விரும்புகிறாங்க போல். அது ரெண்டுத்தையும் அப்படியே அழகாக மிக்ஸ் பண்ணி இறக்கியிருக்கிறாரு. நம்ம சொல்லாங்க, என்ன இது படம் அவ்வளோலாம் இல்லை அப்படின்னு. படத்தை பார்க்காமலே சொல்கிறவங்க இன்றைக்கி அதிகம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, பேர் வாங்கிறதுக்கு தான் போர் தொழில் மாதிரியான ஒரு படத்தை எடுத்த டிரெக்டர் விக்னேஷ் ராஜா இந்த படத்தை ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக, ஒரு ரைட்டிங்காக, ஒரு சூப்பராக இதுக்கு பண்ணாரா அப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் மோசமான இயக்குனர் கிடையாது. பட் மேபி போர் தொழிலை விட இந்த படம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இந்த படம், இந்த கதை அப்படிங்கிறது கண்டிப்பாக பல இடங்களில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக இது ஒரு சூப்பர் ஹிட் செம்ம அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நல்ல படங்க, டீசென்ட் வாட்ச்சு. இந்த திருட்டு சம்பவத்திலே ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஈடுபடுற மாதிரி இருக்குது. அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐயோ மாட்டிப்போமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்கு ஒரு பக்கு அப்படிங்கிறது இந்த படத்தில் கண்டிப்பாக வருது. அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை தாண்டி படமாக ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 40 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி.
கதை 1990 நடக்குது. ஈராக்கில் நடந்த அந்த ஈரான் அந்த போர் நடக்குதுல, அப்போ அங்கே ஆயில் கிரைசிஸ் ஏற்படுதுல, அதுக்கும் ராமநாதபுரத்துக்கும் என்ன சம்பந்தம், ராமநாதபுரத்தில் உண்மையாக நடந்த சம்பவத்தை பேங்க் ராபரி இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் தயவு செய்து படத்துக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாமல் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஃபேமிலியோடு போங்க. நான் ஃபேமிலியோடு தான் போக சொல்லுவேன் இந்த படத்துக்கு. ஃபேமிலியோடு போங்க. கொஞ்சம் பொறுமை தேவை. அதான் சொல்கிறேனே, 6 பாலில் 3 பால் டாட் வச்சாலும் அடுத்த 3 6 போகுது. ஸோ அந்தளவுக்கு படம் நல்லா இருக்குது. ஸோ படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டு இதுதான் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த படத்தோட ரிவ்யூ. இது வந்து காராவான்னு ஃபிக்ஸ் ஆகிறது இன்றைக்கி தான் ஆச்சு. அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த கரசாமி அப்படிங்கிற சாமியை பேஸ் பண்ணுன்னு ஒரு பேர். படம் நல்லா இருக்குங்க, போய் பாருங்கள் தியேட்டரில். கடுமையான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, நல்லா உழைச்சிருக்கிறாங்க. நல்லா போய் பாருங்கள். தேவர் மகன் ரெஃபரன்ஸ்லாம் வரும் படத்தில். அண்ட் இந்த படத்துடைய விமர்சனம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.